ஐதா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. காலையில வெள்ளன வர. குழந்தை தூங்குது. எந்திரிச்ச உடனே இந்த பாலை கொடு. வேற ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கொடு, நான் வரேன். காமாட்சி, என்ன ஐதா, வேலை ஏதாவது செய்யணுமா? ஆமா. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வராத. காமாட்சி, நீ கல்யாணமா இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவ, இன்னொருத்தோட வாழ வேண்டியவ. உன்னுடைய அன்பும் பாசமும் என்னையும் குழந்தையும் சுத்தி வளரவே கூடாது. சின்ன வயசுல இருந்தே உங்க அக்கா பெரியா வீட்டுல வளர்ந்ததுனால அவளுடைய அன்பையும் பாசத்தையும் அந்த வீட்டை சுத்தி வளர விட்டுட்டா. அதனால இந்த வீட்டை வாழ முடியல. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது. அதனால தான் சொல்றேன், இனிமே நீ இங்க வர வேண்டாம். கூட மாட உதவி செய்யறதுனால மனசு கெட்டு போயிடுமா? என்னையோ அக்கா மாதிரி நினைச்சிட்டியா? இதுல பேசுறதுக்கு இடமே இல்லை. நான் சொல்றது கேடு. நீ நல்லா இருக்கணும். இங்க இருந்து போயிடு. ஏண்டி, என்னாச்சு? குமரைத்தா இனிமே என்ன அவர் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்படும் போது என்னால எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதுக்கேண்டி அழுவுற? அவர் ஏதாவது வருத்தத்துல சொல்லிருக்கலாம். சரி, நீ போ. என்னங்க, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அழுதுகிட்டு இருந்தா குடும்பமே என்னவோ போல இருக்கு. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நாம செஞ்ச தப்புக்கு நாம தான் பரிகாரம் பண்ணணும். வாங்க மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம். எதுக்கு? பேசாம நம்ம காமாட்சிய அவருக்கே கட்டி கொடுத்துடலாம். அவருக்கும் நிம்மதி, அவளுக்கும் நிம்மதி, நமக்கும் நிம்மதி. இத மாப்பிள்ளை ஏத்துக்குவாரா? ஏத்துக்க வைக்கணும். வேண்டாம் மாமா. காமாட்சிக்கு வேற இடத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைங்க. மாப்பிள்ளை, உங்களை விட நல்ல மாப்பிள்ளைக்கு நான் எங்கேயா போவேன்? உங்க அருமை தெரியாம அந்த நாய் ஓடி போயிடுச்சு. நாங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது. குடியும் குடுத்தனமுமா வாழ வேண்டிய இந்த வயசுல கை குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க தவிக்க கூடாது. இதுல என்னத்தை கஷ்டம்? அவ இருக்கும்போது கூட குழந்தைய முக்காவாசி நேரம் நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை, நான் அதுக்காக மட்டும் சொல்லல. அன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த தங்க சங்கிலி போலி சங்கிலின்னு தெரிஞ்ச உடனே என் மனசு என்ன பாடுபட்டுதோ அதை விட 100 மடங்கு இப்ப தவிக்குது. தப்பா பொண்ணை கொடுத்ததுக்கே தவிச்ச மனசு தப்பான பொண்ணை கொடுத்ததுக்கு தவிக்காதா? மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்த பொண்ணும் தப்பா போச்சு, பொண்ணும் தப்பா போச்சு. பொண்ணுக்கு மாத்து பொண்ணு கொடுத்துட்டேன். இப்ப பொண்ணுக்கும் மாத்து பொண்ணு கொடுத்துட்டா என் மனசு நிம்மதியாயிடும். தம்பி, இந்த குடும்பத்துக்கே ஆண் வாரிசு இல்லாம போயிடக்கூடாது. காமாட்சியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பொருத்தமான பொண்ணே அவதான். நீங்க மறுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நாங்க ஏற்பாடு செய்யறோம், நீங்க வாங்க. இந்தாங்க, படிங்க. படிங்க. திரு கருப்பையா அம்பலம் மகன் குமரனுக்கு வாழ்க்கப்பட்ட திரு விஸ்வநாத அம்பலம் மக பொன்னி நடத்த தவறியது ஊர்ஜிதமாக நிச்சயிக்கப்பட்டபடியால் குமரனுக்கும் பொன்னிக்கு நடந்த கல்யாணம் முறிந்தது. குமரனுக்கும் பொன்னிக்கு எந்தவித ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. பொன்னிய ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்கிறோம். இனிமே யாரும் பொன்னிய ஊருக்குள்ள சேர்க்க கூடாது. குமரன் தான் இஷ்டப்பட்ட பொண்ணை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று பஞ்சாயத்தாரால்
ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. வரேன். நம்ம பிரச்சனையை பஞ்சாயத்துல ஏன் எடுத்தீங்க? ஏற்கனவே ஊர் சிரிக்குது. எதையும் முறைப்படி செஞ்சா பின்னால பிரச்சனை வராது. முதல் பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டவிரோதம். உங்களுக்கும் முதல் பொண்டாட்டிக்கும் எந்த விதமான உறவும் கிடையாதுன்னு பஞ்சாயத்துல வெட்டி விட்டா நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத என் மனசு ஒத்துக்கல. மாப்பிள்ள, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க குழந்தைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சாச்சு. என்னது? பாலா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நல்ல நல்ல 16 பெத்து பெருமாள் வாழ. உக்கார. அட உக்கார, என்னமோ புதுசா பழகிற மாதிரி. என்ன என்னது என்கிட்ட வெக்கம்? போய்தா. சரி, நான் போறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு இது புதுசு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னைக்கு தானே புதுசு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ வா போதானா? பழக்கமா போச்சு. அம்மா கூட திட்டுச்சு. இனிமே மாத்திக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த போலியான மரியாதையெல்லாம் இருக்கவே கூடாது. நீ வழக்கம் போல நீ வா போனே கூப்பிடு. அதுல ஒரு கொஞ்சல் இருக்கும். ஆனா வாடா போறாங்க கூப்பிட கூடாது. போயா, அதெல்லாம் இப்பதான் தெரியுதாக்கும். என்ன இருந்தாலும் உனக்கு என்னை விட அவன் மேலதான் ஆசை. எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. அப்படியெல்லாம் சொல்லாதியா. உன் மேல ஆசைப்பட்டது நிஜந்தா. உனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆனதும் கொஞ்சம் பொறாமையா கூட இருந்துச்சு. ஆனா அப்புறம் நானே என்ன மாத்திக்கிட்டேன். இப்போ எதுக்கு அதெல்லாம்? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல பொன்னி, இப்படி நீ அதைரியப்படக்கூடாது. டாக்டர் கூட இது மனோவியாதி, உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. இந்த 15 நாளா நீ படுத்த படுக்கையா இருந்ததை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் மனசுதான் காரணம். பழச நீ முழுக்க மறக்கலைன்னா உன்னால புதிய வாழ்க்கையில் சந்தோஷமா ஈடுபட முடியாது. பொன்னி, உன்னை ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டான். அவரனுக்கு உன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எப்ப பழைய உறவுகள் தேவையில்லைன்னு வெட்டிக்கிட்டு வந்துட்டோமோ, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள 1000 பண்ணிக்கிட்டுமே. அதை பத்தி நமக்கு என்ன? இப்ப நீ பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக முடியாது. புதிய வாழ்க்கைக்கு உன் மனசை பக்குவப்படுத்திக்கிறேன்னா ஒரு 2 கட்டா நிலைமையில திருசங்கு சொர்க்கம் மாதிரி நரகத்துலதான் நாம வாழணும். நல்லா யோசிச்சு பார்த்து உன் மனசை தைரியப்படுத்திக்க.
நாட்டுல ஜனங்க மாதிரி இயற்கையும் கெட்டு போச்சு. என்ன வெயில், என்ன வெயில். வீட்டுல உலைய வைக்க வேண்டாம், அரிசி பண்ணிய விளைய வச்சா சோறாயிடும். காமாட்சி, காமாட்சி, ஐத்தா, காமாட்சி. ஐத்தா, உன்னை ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு மாமாங்கமா இருக்கு. ஐத்தா, என்னாச்சு? ஐத்தா, அது என்னமோ தெரியல காமாட்சி. நீ நடுராத்திரியில அணைக்கிறத விட உச்சி வேலை லேசா வருஷனா போதும், உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே சிலுத்து போகுது. ஏன் அது? குறும்புதான். போங்க ஐத்தா. சரி சரி விடு. சேத்துலயும் சகதுலயும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்க, உடம்பெல்லாம் மண்ணும் வேர்வையும் நாறுது. போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். நான் விட மாட்டேன். ஐத்தா, இந்த மண் வாசனையோ வேர்வை வாசனையோ சந்தனம் பன்னீரை விட வசந்தது. உழைக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. இந்த வாசனையை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஒரே வேர்வை மண்ணு. ஐயோ, இந்த வேர்வை நாத்தத்தை என்னால சகிக்கவே முடியல. என் மனசுல பட்டதை சொன்னேன். நீ வந்த, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப வர இருந்த தைரியம் இப்ப வாழ்றதுல உனக்கு இல்லை. நான் கட்டாயப்படுத்தல. ஆனா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே நான் எவ்வளவு மன அமைதி இல்லாம இருந்தேன்னு உனக்கு தெரியும். நல்ல வேளை நீ கேஸ்ல நெருப்பு வச்சப்போ கேஸ் கொஞ்சமா இருந்ததுனால லேசான காயத்தோட குழைச்சுக்கிட்டேன். நீ செத்திருந்தா ஒண்ணும் தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்து அவ சாவுக்கு நாம காரணமாயிட்டுமே கவலை நான் சாகுற வரைக்கும் இருந்திருக்கும். அது எனக்கு தேவையா? சொல்லு பண்ணி. எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியுது. நீ தற்கொலை பண்ணிக்க கூடாது. என் கூட சேர்ந்து வாழ்ற தைரியமும் மனப்பக்குவமும் உனக்கு இல்லை. நீ உன் வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது. அதனால நான் ஒண்ணு சொல்றேன். நாம ஊருக்கே போயிடுவோம். ஊருக்கு வெளியில எனக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அதுல ஒரு சின்ன குடிசையும் இருக்கு. அதை உன் பேருக்கு எழுதி கொடுத்துறேன். நீ அதுல வாழ்ந்துகிட்டு இரு. தனிமையான வாழ்க்கையாவது உனக்கு மன அமைதியை கொடுக்கட்டும். பெரியய்யா வெயில் காலத்துல வந்து தங்குறதுக்காக இத கட்டினாருமா. தெரியும். வாங்கம்மா, தோட்டம் தரவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். வேண்டாம். வெந்நீர் போடட்டுமா? எனக்கு எந்த வசதியும் வேண்டாம். இன்னில இருந்து நான் ஒரு கைதி. எனக்கு நானே விதிச்சுக்கிட்ட ஆயுள் தண்டனை. என்ன விருந்தலாட்டு இருக்க? சனிய வீட யார சொல்ற? அவதான் மூத்தவ மூதேவி வந்திருக்கலாமே, தெரியுமா? தெரியும். ஏன் வந்தாளா? எனக்கு என்ன தெரியும்? நானா வர சொன்னேன்? வெக்கம் கெட்டவ, அப்படியே தொலைஞ்சிருவான்னு நினைச்சேன். ஊருக்கு தள்ளி பண்ணையார் தோட்டத்து வீட்டுல இருக்காளாமே, தனியா இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்குமோ? என்னவா இருந்தா நமக்கு என்ன? ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு பொண்ணோட பத்தி நாம ஏன் நினைக்கணும் பேசணும்? அவ இந்த ஊருக்கு வரலன்னா யார் நினைப்பாங்க? வந்தா வந்துட்டு போறா. நாம உண்டு நம்ம வேலை உண்டு பேசாம இரு. வேலையா பார். மீனா, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வரணும். என்ன? சரிம்மா. எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி என்ன பண்ணிட்டீங்க?
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பொம்பளையா மட்டும் பிறக்க கூடாதுமா. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், ஊரே கூடி தூத்தும். தாயம்மா, மனசு கேட்கலமா. நேத்து அந்த பக்கம் போகும்போது உங்க குழந்தை மீனாவை பார்த்தேன். கொழு கொழுன்னு குண்டா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எங்க பார்த்த? பள்ளிக்கூடத்து வாசல்ல. பெத்த பிள்ளைய பத்தி மத்தவங்க சொல்லி கேட்கணும்னு உங்க தலைவிதி. ஏன் தப்பு தானே தாயம்மா? மீனா, மீனா வாடி போலாம். நீ போடி, நான் வரேன். உங்க அம்மா காமாட்சக்கா என்னதான் திட்டுவாங்க. நீ போடி, நான் வரேன். மீனா, நீங்க யாரு? பயப்படாதம்மா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணு. பக்கத்துலதான் என் வீடு. வந்துட்டு போறியா? உனக்கு நான் பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் தரேன். லேட்டா போனா அம்மா திட்டுவாங்களே. சீக்கிரமா போயிடலாமே. நீங்க யாரு? உங்களை எப்படி கூப்பிடணும்? பெரியம்மா, பெரியம்மான்னு கூப்பிடு. இதுதான் உங்க வீடா? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா படிக்கிற? 2வது. இரு, நான் வரேன். மீனுக்குட்டி, உனக்கு என்னம்மா பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். எங்க அம்மா எப்ப போட்டாலும் தின்னுகிட்டே இருப்பாங்க. நானும் எடுக்கிறதாலும் தின்னுடுவேன். எங்க அப்பா அம்மா மாதிரியா பொண்ணுன்னு என்னை திட்டுவாங்க. உங்களை பெரியம்மான்னு கூப்பிட சொன்னீங்களே, நீங்க எனக்கு சொந்தமா? ஆமா, நான் உனக்கு இல்ல. அது வந்து நான் உனக்கு சொந்தம் இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு உன்னை எங்க கூட்டிட்டு வந்த. இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போட்டுமா? எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். வேண்டாம், இங்கேயே சாப்பிடு. வீட்டுக்கு கொண்டு போனா அம்மா திட்டுவாங்கல்ல. ஆமா, தெரியாத இடத்துக்கு ஏந்தி போனேன்னு அம்மா திட்டுவாங்க. இந்தா சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க பெரியம்மா. எனக்கு ஐயோ, நேரம் விரட்ட போகுது. மீனுக்குட்டி வீட்டுக்கு போ. நாளைக்கு ஸ்கூல் விட்டதும் நான் வரேன். சரி பெரியம்மா, நீங்க கண்டிப்பா வரணும். நான் வரேன்.
மீனா, எங்கடி போயிட்டு வந்தாரு உங்க அம்மா கிட்ட என்ன சொல்வேன்? பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். ஐயோ, அப்படி சொன்னா நாளைக்கு உன்னை இங்க அனுப்ப மாட்டாங்க. பள்ளிக்கூடம் விட்டதோ பிள்ளைங்களோட விளையாட்டு வந்தான்னு சொல்லு. சரி பெரியம்மா. எங்கடி போயிட்டு வர? பள்ளிக்கூடம் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? விளையாடிட்டு வரமா. என் கூட ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள விளையாடினாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. அப்படியே விளையாட போனாலும் சீக்கிரமா வந்துடணும். சரிம்மா. சரி போ. வர வர திமிர் அதிகமா போச்சு. எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்ப பயமே இல்லாம போச்சு. தினம் பள்ளிக்கூடம் விட்டதும் சீக்கிரமா வரதே இல்லை. போனா மீனா எங்கடி? பொன்னியக்கா கூட்டிட்டு போனாங்க. யானை யானை அம்பாரி யானை, யானை யானை அம்பாரி யானை. யானா வேமா போ. ஐயோ, யானை மெதுவாதான் போக முடியும். மீனா, ஏய், எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம்? அம்மா அவங்க தாமா கூப்பிட்டாங்க. காமாட்சி, வாய முடி. என் பேர் சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? எங்கேயோ போனியே, அப்படியே தொலைஞ்சிட வேண்டியது தானே? ஏன் திரும்பி வந்த? எங்க உயிர் வாங்குறதுக்கா? காமாட்சி, நீ கெட்டழிஞ்சது பத்தாதுன்னு என் குழந்தையும் கெடுக்கணும்னு பாக்குறியா? நீ வீட்டுக்கு வா சொல்றேன். ஏண்டி, எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம்? எத்தனை தடவை அவங்க வீட்டுக்கு போன? 3-4 தடவை போனோம்மா. அந்த அக்கா தாமா கூப்பிட்டாங்க. நான் கேட்கும் போது விளையாட்டு வரேன்னு ஏன் போய் சொன்னேன்? அந்த அக்கா தாமா சொல்ல சொன்னாங்க. பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுத்தா போய் சொல்லிட்டு போவியா? இனிமே நீ எங்க போகாம இருக்க என்ன செய்யற பாரு. இவ என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா என்ன? கொல்லுறேன் உன்னை. அம்மா எரிடுமா, அம்மா எரிடுமா. உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? எரிடு 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 எரிடு. அம்மா எரிடுமா. மருந்து போட்டிருக்கேம்மா, ஆறி போயிட்டா.
நீ போய் சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனதுனால தானே அம்மா சூடு போட்டு. இனிமே போக மாட்டோமா? அம்மா, அம்மா ஏறிடுமா? அம்மா தோல்ல போட்டு தட்டி கொடுப்பேனா நீ தூங்குவியா?